சொன்னாங்க. நான் பிஜி ஜுவாலஜி கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலில் பக்கத்தில் அருகாமையில் ஸ்கூலில் ஜுவாலஜி பசங்களை கேட்டிங்கன்னா தெரியும் சொல்லுவாங்க. 2007 இந்த பள்ளியில் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு நம்ம இங்கே தான் கெமிஸ்ட்ரி டீச்சராக பிஜி கெமிஸ்ட்ரி ஜெசிகா கேரியர் கைடன்ஸ் இந்த அரசு வந்து ஏகப்பட்ட திட்டங்களை வந்து மாணவர்களே ஜவஹர்லால் காலேஜ்லாம் போயிருக்காங்க. முடிச்ச மாணவர்கள் இருக்காங்க. படிப்பு மட்டும் சொல்லிக் கொடுத்து அவங்களை தேர்ச்சி பெற வைப்பது மட்டுமே அவங்களுடைய நோக்கம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் மாணவர்களுக்காக. ஒரு தனி டீமையே இப்போ கலெக்டர் நம்ம மாவட்டத்துக்கு பார்த்தோன்னா கலெக்டரோட தலைமையில் இயங்குது. சாதாரண யாராவது ஒரு டீம் ஹெட்டாக போட்டு போயிடலாம். ஆனால் அது சிறப்பாக செயல்பட முடியாது. ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பது இந்த மாவட்டத்தோட ஒட்டுமொத்த முழு அதிகாரமும் பெற்றவர். அவர் தான் நம்ம மாவட்டத்துக்கு முழு அதிகாரம். எந்த துறையாக இருந்தாலும் அவருடைய கீழ் தான் நம்ம செயல்படுறோம். சரிங்களா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக துறையாக இருந்தாலும் சரி, அவங்க கீழ் வந்துடும். அப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஒரு மாவட்டத்தில் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு நபருக்கு இது கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதனுடைய முக்கியத்துவத்தை அரசு உணர்ந்து யாரிடம் கொடுத்தா இது கொண்டு செல்ல முடியுமோ அவங்க கையில் தான் கொடுத்துருக்காங்க. பேங்க்கு நம்ம போய் ஸ்காலர்ஷிப் கேட்டோம்னா அதில் மேலுங்கை பார்ப்பாங்க. லோன் கேட்கும்போது எஜுகேஷன் லோன் கேட்டோம்னா மேலுங்கை பார்ப்பாங்க. ஆனால் இப்போ வந்து வங்கியே நம்மளை வந்து தேடி வர அளவுக்கு இப்போ அந்த கேம்ப் நடக்குதுன்னா அவங்க வராங்க, நாங்கள் கொடுக்குறோம். கலெக்டர் ஏற்பாடு பண்ணுறாரு, ரெட்டையே போய்க்கிறாங்க. பேங்க்லாம் பண்ணாது, அங்கே உட்காருங்க, ஒரு கவுண்டர் போடுங்க, ஒரு ஸ்டால் போடுங்க, பிள்ளைகளுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களே ரெடி பண்ணுறாங்க. அப்போ அரசு வந்து நிறைய செய்கிறது. அதை நம்ம பின்பற்றி பண்ணோம்னா வாழ்க்கையில் நிறையா பண்ணுறது. இப்போ நம்ம கேரியர் கைடன்ஸில் நிறைய ஃபீல்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுவோம், ஆர்ட்ஸு சயின்ஸ் இந்த துறைகள் தான் நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா அருகாமையில் இருக்க காலேஜெல்லாம் நமக்கு தெரியுது. அதில் ஒரு சில பேர் தட்டி போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இன்ஜினியரிங் போவாங்க, அப்புறம் மெடிக்கல் கோர்ஸ் போவாங்க. ஆனால் மெடிக்கல் என்பது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒன்றா இருக்குது. அது அப்போலேருந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங், ஆசிரியர் பயிற்சி படிக்கிறாங்க இல்லையா, ஆசிரியர்கள்லாம் 1000 மார்க்கிங் மேலே எடுத்தால் தான் டீச்சர் ட்ரைனிங் அட்மிஷனே கிடைக்கும். ஒரு காலத்தில் எப்படி இருந்தது வரை டீச்சர் ட்ரைனிங் 1000 மார்க்குக்கு மேலே போனால் தான், 1200 மார்க் அப்போலாம் படிக்கும்போது 1000 மார்க்குக்கு மேலே எடுத்தால் தான் அதில் அப்ளை பண்ணவே எலிஜிபிலிட்டி இருக்கிறது மாதிரி அந்தளவுக்கு நிறைய போட்டிகள் இருக்குது அப்போல்லாம் இன்ஸ்டியூட்டில். அப்போ இப்போ ப்ரைவேட் இப்படி வர 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 என்ன பண்ணுது, அதோட தாக்கம் குறையுது. அப்புறம் பிஎட் வந்தது, ஏஐ ஆரம்பிக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஒரு துறை வந்து இப்போ என்ன பண்ணுது, எல்லாத்துலேயுமே ஆக்கிரமிப்பாரு. இப்போ நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஏஐ வந்து எடுக்க படிக்கக்கூடிய. இப்போ எங்கள் ஸ்கூலில் பார்த்தோன்னா ஒரு 100 மாணவர்கள் போகிறாங்கன்னா அதில் 30% மாணவர்கள் வந்து ஏஐ தான் எடுக்கிறாங்க. ஃபியூச்சர் இனிமேல் அதுதான் அந்த நோக்கி நிறைய போகும். சரி, இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொன்ன ஆர்ட்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு கூட நம்ம கிராமத்தில் படித்த ஒரு 10th தோல்வி பெற்றிருக்கக்கூடிய மாணவிகளாக இருக்கலாம், இல்லை தேர்ச்சி பெற்றக்கூடிய மாணவிகளாக இருக்கலாம். பார்த்தோன்னா டக்குன்னு பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ்லாம் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? டக்குன்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸாக வேலை வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த யஷ்வந்த் பிளட் டெஸ்ட்டு சென்டர் இருக்குது. நான் ஒரு 10th வச்சு ஒரு 10th வச்சு மங்களம்பட்டியில் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அவருடைய சாப்பாட்டுக்கு பார்த்துக்கணும், ரூம் வாடகைக்கும் செஞ்சு அதெல்லாம் எல்லாமே அதிலே நம்ம பார்த்துக்கணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு 5 வருஷம் படிச்சுட்டு வேக்கன்சி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மியாக கொடுக்கலாம். ஏன்னா அதிக படிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ஏன்னா குவாலிஃபிகேஷனில் அதிகம் போல வேணால் எதிர்பார்ப்பான், சம்பளம் அதிகமாக எதிர்பார்ப்பான். புரியுதுங்களா? இப்போ அவரோட குவாலிஃபிகேஷன் கம்மி. ஆனால் என்ன பண்ணுவான், இவனுக்கு நம்ம சம்பளம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இயற்கையாகவே நீங்கள் வந்து டாக்டர் இன்ஜினியரிங் போகலாம் கற்றுக்கலாம். உங்களுடைய பெண்கள்னாலே ஒரு கருணை மதிப்பானது, சகிப்புத்தன்மை, ஒரு குடும்ப பொறுப்பை ஏற்றி நடத்தக்கூடிய பொறுப்பை இயற்கையாக யார் கொடுத்துருக்கா? கடவுள் யார் கொடுத்துருக்காங்க?
பெண்களுக்கு தான் அந்த ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஆண்கள் என்னதான் சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்தாலும் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு, குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு, அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய பொறுப்பு யார் கையில் கொடுத்துருக்காங்க? முக்கிய பாடு. எங்க என்னதான் பெரிய ஜாமுவானா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போனா அவருடைய மனைவிக்கு பெண்கள்னா அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய. இப்போ பார்த்தோம்னா ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் போகணும்னு வச்சுங்களா, டாக்டர் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு இன்ஸ்லாம் போகிறேன், உங்களுக்கு